வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் என்ன சத்தம். இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் எப்படி சத்தமிட்டனர் கண்டறிந்து எழுதுவேன். கத்தும், கூவும், கரையும், குறைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், 4 படங்கள் இருக்குது. படத்துக்கு பொருத்தமான வார்த்தையை நாம் பக்கத்தில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். நாய்க்கு குறைக்கும், சேவல் கூவும், ஆடு கத்தும், காகம் கரையும். இதே போல் படங்களை காண்பித்து குழந்தைகள்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே ஈஸியாக சொல்லுவாங்க. சூழலை படித்து உணர்வேன், மரபு சொல்லை டிக் குறியிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்கு. கீழே பாருங்கள், கண்ணன் கடற்கரைக்கு சென்றான், குதிரையில் ஏறினான், சவாரி செய்தான், குதிரைக்கு நன்றி சொன்னான், அது பதிலுக்கு கனைத்தது. இதுதான் சரியானது, அதுக்கு டிக் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பாருங்கள், சிறுவர்கள் மட்டைப்பந்து விளையாடினர், பந்து சென்று புதரில் விழுந்தது, அங்கே நாய் படுத்திருந்தது, பந்தை எடுக்க சென்றனர், சிறுவர்களை பார்த்து நாய் குரைத்தது. இதான் பொருத்தமானது. சரியான பெயரை எழுத மீனுவுக்கு உதவுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், நான் மரத்தடியில் இருந்தேன், அங்கு குரங்கு அலப்பும் ஓசை கேட்டது. குரங்கு அலப்பும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நடத்திருப்போம். அதனால் தான் அதை பயிற்சிக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. குரங்கு அலப்பும் அப்படின்ட்டு குழந்தைகள் சொல்லுவாங்க. அடுத்து, நான் பழங்கள் கொடுத்தேன், ஊளையிட்டு கொண்டே நரி ஓடியது. நரி ஊளையிடும் அப்படிங்கிறத நம்ம நடத்திருப்போம் ஏற்கனவே. என் வீட்டிற்கு அருகில் புட்டு இருந்தது, அதிலிருந்து பாம்பு சீறியது. நான் தூங்கி கொண்டிருந்தேன், அப்போது ஆந்தை அலறும் சத்தம் கேட்டது. நான் காலையில் எழுந்தேன், சேவல் கூவும் சத்தம் கேட்டேன். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். இந்த பகுதிக்கான விடை புத்தகத்தில் இருக்குது. குழந்தைகளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். செழியன் வண்டு முரளும் ஓசை கேட்ட இடம் எது? தன் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் கேட்டான். பறவைகளின் ஒலிமரபுகளை எடுத்து எழுதுக. ஆந்தை அலறும், சேவல் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், குயில் கூவும். விலங்குகளின் ஒலிமரபுகள் எவையெனும் 3 அல்லது 5 எடுத்து எழுதுக. குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், யானை பிளிரும், புலி உருமும், நாய் குரைக்கும். செழியன் கேட்ட ஓசைகளின் வேறுபாட்டினை கண்டுபிடித்து எழுதுக. செழியன் கனவு கண்டபோது கேட்ட ஓசைகள் அச்சத்தையும், நேரில் கேட்ட ஓசைகள் மகிழ்ச்சியையும் தந்தது. ஒளிமரபை எழுதுவேன். படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்தில் விலங்குகள், பறவைகள் படம்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நாம் அதோடைய ஓசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதணும். காகம் கரையும் அப்படின்ட்டு அந்த காகத்துக்கு பக்கத்துலேயே அவங்க எழுதிட்டாங்க. சேவல் கூவும், யானை பிளிரும். இதே போல் நம்ம எல்லா பறவைகள் விலங்குகளுக்கு நம்ம அது எப்படி சத்தம் எழுப்பும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். பாடலில் உள்ள விலங்குகளின் இளமை பெயரை எடுத்து எழுதுவோம். ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உள்ள விலங்குகள் பெயர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஆடு, அதோட இளமை பெயர் ஆட்டுக்குட்டி. கோழி, அதோட இளமை பெயர் கோழி குஞ்சு. மான், மான்கன்று. சிங்கம், சிங்கக்குருளை. புலி, புலிப்பரல். அணில், அணிற்பிள்ளை. இதே போல் இளமை பெயர்களை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். உண்டான், தின்றான் அப்படின்னு இருக்குது. அண்ணன் முறுக்கு தின்றான், தம்பி உணவு உண்டான். இதே போல் பொருத்தமான வார்த்தையை அந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். அக்கா பால் பருகினாள், தங்கை தண்ணீர் குடித்தாள், தாத்தா கட்டிடம் கட்டினார், அப்பா சுவர் எழுப்பினார், அம்மா ஆடை நெய்தார், பாட்டி கூடை முடைந்தார். உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன். கீழே பாருங்கள், கோழிகள், அவரை பிஞ்சி, தொழுவத்தில், சட்டை, தென்னை ஓலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள அந்த பகுதியை படித்து பார்க்க சொல்லுங்கள்.
தேவையான இடத்துல எந்த வார்த்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. ஒலிப்பேன் அறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். இந்த பகுதி குறில் நெடில் எழுத்துக்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியை குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள். படிப்பேன் வேறுபாடு அறிவேன். படத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொண்டு, தோண்டு, தொகை, தோகை, கொடை, கோடை, தொடு, தோடு, சேறு, சோறு, கொட்டை, கோட்டை. இந்த படங்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறத குழந்தைகள் பார்த்து கொண்டே இதை சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். படிப்பேன் மின்னுவேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. படிப்பேன் இணைத்து படிப்பேன். இதை நல்ல ஒரு வாசித்தல் பயிற்சிக்காக குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வாசிக்க சொல்லுங்கள். அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன். இதுவும் அதே போல் தான். அடுத்து கீழே பாருங்கள், 2 கட்டங்கள் இருக்கும். வீட்டில் பயன்படுபவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் கூ எழுத்து உள்ள சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இங்கே மேலேருந்து நம்ம கண்டுபிடித்து எழுதணும். நாம் எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். கூடு, குருவி கூடு, தூக்கணாங்குருவி கூடு, மரத்தில் தூக்கணாங்குருவி கூடு. இதே போல் வாசிக்கணும். இதே போல் 4 கட்டங்கள் இருக்குது பாருங்கள். இதில் உள்ளவைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். படிப்பேன் சிறகடிப்பேன் குயிலக்கா வீடு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை குழந்தைகளை சேர்ந்து படிக்க சொல்லுங்கள்.